2 நாளா இந்த ஈடி ரைடு போயிட்டு இருக்குது. இப்போ முடிச்சிருக்கிறாங்க. இதில முக்கியமா அடிபடுற பேரு வந்து ரத்தீஷ் அப்படிங்கிறத சொல்றாங்க. அவர் வந்து இப்போ வெளிநாட்டுகளுக்கு தப்பிச்சு போயிருக்கிறாருங்கிற ஒரு தகவலும் வருது. இவரோட பின்னணி என்ன சார்? அவரோட வீடும் சீல் வைக்கப்பட்டிருக்கு. இவர் வந்து ஸ்டாலின் மேயராக இருக்கும்போது வேளச்சேரியில் தங்கியிருந்தார். இப்போ தான் செனட் ஆஃப் ரோடுக்கு வந்திருக்காரு. வேளச்சேரி ரோட்டில் தங்கியிருக்கும்போது அவரோட பக்கத்து வீடு தான் இந்த ரத்தீஷ். இவங்க அண்ணன் வந்து ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸரு. அவர் வந்து மத்திய அரசோட உளவு பிரிவில் ஐபியில் அவர் இருக்கார். அவர் மூலமாக அதிகாரிகள் எல்லாம் டீல் பண்ணுறது வந்து சர்வேஷ் டீல் பண்ணுவார். அவங்கள போய் பார்க்குற வேலையெல்லாம் ரத்தீஷ் பண்ணுவார். அப்படி பார்த்திங்கன்னா இப்போ வந்து ஆட்சி மாறி வந்த உடனே உதயநிதி துணை முதலமைச்சர் ஆன உடனே அனைத்து அப்பாயின்மெண்ட்டுகளும் வந்து ரத்தீஷ் இல்லாமல் நடக்காது அப்படின்ற மாதிரி செய்திகள் வந்தது. உதயநிதி வந்து ரொம்ப நல்ல டைப்பு, எல்லாரும் ஈஸியாக அப்ரோச் பண்ண முடியும், நல்ல விஷயங்களை தான் அவர் கவனத்தில் கொள்வார். அவரை சுற்றி ஒரு நல்ல பத்திரிகையாளர்கள் டீம் வச்சுருக்காரு. அவர் அதே மாதிரி ஐடி விங்கில் வந்து நிறைய பேர் வச்சுருக்காரு. அந்த மாதிரிலாம் இருக்கும்பொழுது அதை தாண்டி பல கான்ட்ரவர்சியலான அதிகாரிகள் வந்து உள்ளே வந்தது நிற்கிறது எல்லாத்துக்குமே காரணம் ரத்தீஷ் அப்படின்னு தான் சொன்னாங்க. உதயநிதியை மீறி உதயநிதி யாரை பார்க்க வேண்டும் என்று தீர்மானிப்பவர் ஆகாஷ் பாஸ்கரனும் ரத்தீஷும் அப்படின்ற மாதிரி தான் சொன்னாங்க. இப்போ ரத்தீஷ் வந்து வெளியூர் போயிருக்காரு. அவர் வந்து வழக்கமாக வெளியூர் போகிறவர் தான். அவரும் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷும் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸு ஆகாஷ் பாஸ்கரன் மூலமாக. ஆகாஷ் பாஸ்கரனும் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழியும் பாலாடி கார்த்திக் அப்படின்ற ஒரு ஆள் மூலமாக அவங்க எல்லாருமே நெருக்கமானவர்கள் தான். அவங்க எல்லாருமே இப்போ ஒரு டூருக்கு வந்து ரத்தீஷ் போயிட்டு வந்தார்னா அடுத்தது அதே இடத்துக்கு வந்து பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் போவார், இல்லை ஆகாஷ் பாஸ்கரன் டீம் போகும், இவங்க எல்லாருமே போவாங்க. அவங்க ரத்தீஷ் வந்து சொல்லிட்டு தான் போயிருக்காரு, விசா வாங்கிட்டு தான் போயிருக்காருன்னு சொல்கிறாங்க. ஆனால் அமலாக்கத்துறை அதை வேறு மாதிரி சொல்லுது. ரத்தீஷ் வந்து எஸ்கேப் ஆகிட்டாரு அப்படின்ற மாதிரி சொல்கிறார். அவர் வீடுக்கும் சீல் வச்சுருக்காங்க.